அனைவருக்கும் வணக்கம். நடப்பு நிகழ்வு 7/9/2025 பத்தி பார்க்கலாம். 2025ஆம் ஆண்டுக்கான மருத்துவத்துறைக்கான நோபல் பரிசு புறநோய் எதிர்ப்பு தன்மையை கண்டுபிடித்ததற்காக மேரி இ ப்ரூன்கோ, பிரெட் ராம்ஸ்டெல் மற்றும் சுமோன் சகாகுச்சி ஆகிய மூவருக்கும் வழங்கப்பட்டுள்ளது. இதுல மேரி இ ப்ரூன்கோ மற்றும் பிரெட் ராம்ஸ்டெல் அப்படின்றவங்க 2 பேர் அமெரிக்காவை சேர்ந்தவர்கள். சுமோன் சகாகுச்சி அப்படின்றவர் மட்டும் ஜப்பானை சேர்ந்தவர். டைனமைட்டை கண்டுபிடிச்ச ஸ்வீடனை சேர்ந்த விஞ்ஞானியான ஆல்பர்ட் நோபல் அப்படின்றவரால் 1895 இந்த நோபல் பிரைஸ் அப்படின்றது கண்டுபிடிக்கப்படுது. இயற்பியல், வேதியியல், மருத்துவம், இலக்கியம், அமைதி ஆகிய 5 துறைகளுக்கு பார்த்தீங்கன்னா வழங்கப்பட்டு வந்துச்சு. 1969 தான் 6வது துறையாக பொருளாதாரத்தில் வழங்கப்பட்ட வருது. பரிசு வழங்கப்படும் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீடன் தலைநகரான ஸ்டாக்ஹோம் அப்படின்ற இடத்துல வழங்கப்படுது. அமைதிக்கான நோபல் பரிசு மட்டும் வழங்கப்படும் இடம் எதுனா ஓஸ்லோ. இது எங்க இருக்கு அப்படின்னா நார்வேல இருக்கு. அவன் அதிகபட்சம் இந்த பரிசு 3 நபர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படும். முதல் நோபல் பரிசு யார் வாங்கினதுன்னா 1901 ரான்சன் அப்படின்றவர் வாங்கியிருக்காரு. தலைமை தேர்தல் ஆணையர் யார் இருந்தா நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், ஞானேஷ்குமார் அவர்கள். ஆணையர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சுக்பீர் சிங் சாந்த், விவேக் ஜோஷி அவர்கள். தமிழ்நாடு போக்குவரத்து துறை அமைச்சர் யாருன்னு பார்த்தோம்னா சிவசங்கர் அப்படின்றவங்க. பீகார் தொகுதிகள் எத்தனை இருக்கு அப்படின்னா 243 தொகுதிகள் இருக்கு. ஏன் பீகாரை பத்தி பேசுறோம்னா பீகார்ல எலெக்ஷன் நடக்க போகுது, அதனால பத்தி சொல்லியிருக்காங்க நியூஸ்ல. தமிழ்நாட்டில் எத்தனை தொகுதிகள் இருக்குன்னா 234, பீகார்ல இருக்கிறது 243. இந்திய கடற்படையில் சேர்க்கப்பட்ட உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட 2வது நீர்மூழ்கி கப்பல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஐஎன்எஸ் ஆண்ட்ரோத் அப்படின்றது. இந்தியாவின் முதல் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் அப்படின்றது எது அப்படின்னா ஐஎன்எஸ் அரிஹந்த் அப்படின்ற கப்பல். இந்தியாவில் 2வது யானைப்பாகன் கிராமம் எங்க அமைந்துள்ளது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா கோவை மாவட்டம் பொள்ளாச்சி டாப்ஸ்லிப் கோடி கமுத்தியில் அமைஞ்சிருக்கு. முதுமலை புலிகள் காப்பகத்தில் உள்ள தெப்பக்காடு இந்தியாவின் முதல் யானைப்பாகன் கிராமம். இது 13/5/2025 திறக்கப்பட்டது. ட்ரோன் பைலட்டான முதல் திருநங்கை யாரு அப்படின்னா சிவானி அவர்கள். இவங்க புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள். தமிழகத்தின் நீண்ட மேம்பாலம் எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா கோவை மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இப்ப ரெடி பண்ணியிருக்காங்க, இன்னும் திறக்கப்படலை. 1791 கோடி பட்ஜெட்ல கட்டப்பட்டிருக்கு. 10.1 கிலோமீட்டர் தூரம் கொண்டது. இது செப்டம்பர் 9, 2025 முதல்வர் அவர்களால் திறக்கப்பட்டுள்ளது. இதுக்கு முன்னாடி எது நீண்ட பாலம் அப்படின்னா மதுரையில இருக்கிற பிரிட்ஜ் தான் இருக்கிறதுல நீண்ட பாலமா இருந்துட்டு இருக்கு. நன்றி, வணக்கம்.